நேற்று நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்துட்டு நெச்சோறும் சிக்கன் கிரேவி தான். இது ஒரு சிலர் வந்துட்டு தேங்காய் பால் சாதம் கீ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு நெச்சோறு தான் சொல்லுவோம். அது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு சட்டியில் 100 ml போல எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை லவங்க ஏலக்காய் சேர்த்து புரிஞ்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்க 200 கிராம் தக்காளி சேர்த்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே வந்துட்டு 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா 10 பச்சை மிளகாய் கீழே வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ அரிசிக்கு ஒரு தக்காளி தான் சேர்த்துட்டு இல்லைன்னா கலர் மாறிடும் அப்படிங்கிறதால அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு தயிர் சேர்த்தா சாதம் வந்து நல்லா சாஃப்டா வரும் அப்படிங்கிறதால சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்த பிறகு வந்துட்டு ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி வந்து சேர்த்துட்டு நல்லா தண்ணியும் அரிசி ஒரே லெவலில் வர மாதிரி கொதிச்சு ஈவனா வந்த பிறகு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 15 மினிட்ஸ் போல வந்துட்டு லோ ஃப்ளேம்ல தம்ல வச்சு இறக்கிருந்தேன். நல்லா சாஃப்டா உதிரியா வந்துருந்துச்சு. மறக்காம இதுக்கு பேர் உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுங்க.